வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கோங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது ஆரோக்கியமான உணவுங்க. இதை வந்து நம்ம வந்து இட்லி மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை புட்டு மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது கூட வந்து நம்ம இட்லி அரிசி வந்து கொஞ்சம் மிங்கிள் நான் வந்து இது 400 கிராம் வச்சுருக்கேங்க. நான் வந்து இட்லி மாவில் வந்து எங்கள் வீட்டில் இட்லி மாவு இருக்குது, அதில் நான் மிங்கிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இது 200 கிராம் எடுத்துருக்குங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி, 200 கிராம் வந்து இட்லி அரிசி, 200 கிராம் வந்து பச்சரிசி, 200 கிராம் உளுந்து. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான இதுங்க. இது மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப ஆரோக்கியங்க. இதை மாதிரி நீங்கள் இட்லி அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. நான் வந்து இது நைட்லேருந்து ஊற வச்சுருக்கேங்க. நைட்டு ஊற வச்சு நம்ம இப்போ அரைக்க போகிறோங்க. அரைச்சிட்டு தான் நம்மளுடைய இட்லி மாவில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து இட்லி நம்ம போட முடியாதுங்க. ஏன்னா வந்துட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி இது பண்ணால் தான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அப்படியே பண்ணால் கொஞ்சம் கொல கொலன்னு அப்படி இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னுட்டு, ரெண்டாவது வந்துட்டு இந்த வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நம்ம ஊற வச்சுட்டு கூட நம்ம குக்கரில் வந்து ஒரு 3 விசில் போட்டு பாயில் பண்ணி, அதில் வந்து நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி அந்த மாதிரி போட்டு தேங்காய் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. ஈவினிங் டிஃபன் மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இதை அரைச்சிட்டு வர போகிறேங்க. ஓகேங்களா? மாப்பிள்ளை சம்பா மாவு வந்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ பங்கை கட்டி அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இது எடுத்துருக்கிறது வந்து 400 கிராம் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து நான் கட்டி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் வீட்டில் இருக்க இட்லி மாவு வந்து இது வந்து 1/2 கிலோ இருக்குங்க. இது கூட இந்த 400 கிராம் நம்ம மிங்கிள் பண்ண போகிறோம். இது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோங்க. மாவு பார்த்துங்க, இந்த மாவு பார்த்து இது வந்து இப்போது வந்து கொஞ்சம் ரொம்ப குழப்பாக இருக்கும். அதனால வந்து இட்லி வந்து அப்படியே ஊற்ற முடியாது. ஓகேங்களா? பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? பாருங்கள், மாவு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நம்மளோட இட்லி மாவோடு சேர்த்து இந்த மாப்பிள்ளை சம்பா மாவை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மாதிரி பஃபியாக வரணுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் உளுந்து வந்து நம்ம அரிசி மாவு ஆட்டும் போதே கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட்டினோம்னா உங்களுக்கு பஃபியாக கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ ஊற்றி வைக்கலாங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேகணுங்க. ஓகேங்களா? சிம்மில் வச்சு வேக வைங்க. இப்போ வந்து இதை மூடி போட்டுக்கலாங்க. நான் வந்து சிம்மை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சிங்களா? பார்க்குங்களா? 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. ஓ, ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக வந்திருக்குங்க. ஆயிடுச்சுங்க மாப்பிள்ளை சம்பா இட்லி. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மிளகாய் பொடி வச்சுருக்கேங்க, கார சட்னி வச்சுருக்கேன். இது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. பெரியவங்களுக்கு பண்ணி கொடுங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு பண்ணி கொடுங்க. உடம்புக்கு வந்து மாப்பிள்ளை சம்பான்றது அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க. டெஃபினட்டாக இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க. நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போயே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக இது வந்து முக்கியமாக வந்து லேடிஸ்க்கு நான் சொல்கிறது, அவங்க வந்து மனசு வச்சாங்கன்னா இது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சு கொடுத்து இந்த பழக்கம் வந்து அவங்க தான் பண்ணி விடுறவங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி கொடுங்க. மும்முரமாக நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம செய்யணும்னு சொல்லலை.
அது வந்து பேரண்ட்ஸு கிட்ட தான் இருக்குது இதெல்லாம் கொடுக்குறது. இந்த மில்லட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க. இதுலேயே வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம், புட்டு பண்ணலாம். அதே மாதிரி அவிச்சு வந்து நட்சத்திர, ஏலக்காய், முந்திரி, தேங்காய் இதெல்லாம் போட்டு குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. வரும்போதே வந்து குழந்தைங்க பசியோடு வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. முக்கியமாக இது பேரண்ட்ஸுக்கு தான் நான் சொல்கிறது, ஓகேங்களா? தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதை வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸுங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் இது பண்ணணும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போது இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இட்லியே வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. மிளகாப்பிடியில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்டுப்போம். அதை விட கார சட்னி ரொம்ப பெஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு கார சட்னி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து இதையே நீங்கள் கேட்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இதே பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாவு வந்து நீங்கள் அன்றைக்கே வந்து நீங்கள் அரைச்ச அன்றைக்கே நீங்கள் இதை காலி பண்ணிடணுங்க. ஏன்னா நம்ம மாவு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இது யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா நல்லா இருக்காது. அன்றைக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்குங்க. ஓகே, தேங்க்யூங்க.